அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி 7 டிசம்பர் 22 திங்கட்கிழமை. வளர்பிறை த்வித்தியை திதி இன்று காலை 11 மணி அளவு வரை. அதன் பிறகு திருத்தியை திதி. உத்திராட நட்சத்திரம், துருவம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். ஜோதிட தகவலில் திருமண பொருத்தம் பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் லக்னம் முதல் 5ஆம் பாவம், 7, 8, 3, 7, 11, 10 இப்படிப்பட்ட இடங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னத இது நான் வரைக்கும் தெரிந்து கொண்டோம். இப்போது கிரகங்கள் அப்படின்னு வரலாம். கிரகங்கள்னு சொல்லலாம், அல்லது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னு வரலாம். இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இதில் நிறைய புரிதலும் இருக்குது, தவறான புரிதலும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கட்டாயம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி கடைப்பிடிக்கிறதுல கொஞ்சம் குளறுபடிகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் பிரதானமாக இருக்கிறது செவ்வாய் தோஷம். அதன் பிறகு ராகு கேது சம்பந்தமான தோஷம். இதில் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதே இடத்தில் இன்னொரு ஜாதகத்தில் இருக்கணும், அப்போ தான் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். இது அப்படியே நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா தோஷம் இருக்கக்கூடியவர்களை சேர்க்கணும், இல்லாதவர்களை சேர்க்கணும் அப்படின்வாங்க. இதுவும் கூட அப்படியே 100% இல்லை. ஏன்னா இப்போ தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு விதி விலக்குகள், எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நிறைய தோஷங்கள் ரத்து ஆகிடும் ஜாதகத்திலேயே. ஆனால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். இவங்க எப்படி விதிகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ விதி விலக்குகளையும் ஏற்றுக்கொள்ளணும். இல்லை விதி விலக்கெல்லாம் அந்த அளவுக்கு அது என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி செகண்ட் கிரேடு தானே, விதி விலக்கு தானே, தோஷம் இருந்தானே, அப்படி அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இது செவ்வாய் இங்கே இருந்தால் தோஷன்றதை நாம் தீர்மானிக்கலை. விதி விலக்காக எக்ஸம்ஷன் இங்கே இருந்தால் அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு யார் சொன்னாங்களோ அவங்க வகுத்தது தான் விதி. அப்போ ஒன்றை எடுத்துக்கொள்ளும்போது மற்றொன்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இன்னென்ன ராசிகளில் இருந்தால் அது விதி விலக்கு ஆகிறது, இன்னென்ன மாதிரி அதனோட மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் விதிவிலக்கு ஆகிறது, இன்னென்ன பார்வைகள் இருந்தால் விதிவிலக்கு ஆகிறது, இந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த ராசியில் பிறந்தவர்களாக இருந்தால் விதிவிலக்கு ஆகிறதுன்னு அதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்களே, அதை பார்க்கணும். அதனால் ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது முதல்ல செவ்வாய் எங்கே இருக்கார், அப்புறம் பொண்ணு ஜாதகத்தில்னா பையன் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்றதை மட்டும் நம்ம பார்த்தா சரியாக இருக்காது. அது எங்கே இருக்காருன்னா தோஷத்தில் இருக்காரா, விதிவிலக்கு ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கணும். அந்த ஜாதகருக்கு அவர் நன்மை செய்யக்கூடியவரா தீமை செய்யக்கூடியவரா அப்படின்றத பார்க்கணும். அவருடைய தசை இப்போ நடப்பில் இருக்கிறதா, இப்போ கல்யாணத்தப்போ இருக்கா, உடனேயே வரப்போகிறதா, ரொம்ப வருஷம் கழித்து வருதா, அல்லது பூர்த்தி ஆயிடுச்சா, இதையும் கூட நம்ம பார்க்கணும். அந்த செவ்வாய் அப்படின்றவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். யாரோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதனால் பொதுவாக நம்ம இதில் ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஜாதகத்திற்கு மிக முக்கியமான ஒரு பலத்தை தரக்கூடியவர் தான், திருமணத்திற்கு மிக முக்கியமான பலத்தை தரக்கூடியவர் தான். அவர் பலமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். செவ்வாய் முழுக்க முழுக்க பலம் இழந்து போயிட்டார்னா அது தோஷம்தான், குறை தான். ஆனால் இது எந்த ஜாதகத்துக்கு அப்படின்றது மாறும். அதனால் நம்ம ஜாதக பொருத்தங்கள் பார்க்கும்போது நல்ல டைம் எடுத்துக்கிட்டு கவனித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அவசர முடிவு பார்த்த மாத்திரத்திலேயே முடிவு எடுக்கிறதுன்றது சரியாக இருக்காது. அடுத்து இந்த நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. தனுசில் இருக்கும் சந்திரன் இன்று காலை 10 மணி அளவிலே மகரத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 10 மணி அளவில் 10ஆம் இடத்திற்கு வருகின்றார். 10ஆம் இடம் ஜீவன பாவம், இந்த இடத்துல சந்திரன் இருக்கார். அப்படி இருக்கும்போது சூரியன் சாரம் கிடைக்கிறது. அதனால் இன்றைக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது.
உயர்கல்வியில் அந்த கல்வியின் மூலமாக இந்த உத்தியோகத்தை அடையிறதுக்காக தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அந்த நேர்முக தேர்வு இருக்கிறது என்பவர்கள் இந்த நாளில் பலன் அடையக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு அப்ரூவல் வாங்கணும், ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு அனுமதி வாங்கணும், ஜிஎஸ்டி அதெல்லாம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் அரசாங்க சம்பந்தமான அனுகூலங்கள் நடக்கணுமோ, உத்தியோகம் கிடைக்க வேண்டுமோ, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் முன்னுக்கு வர உயர ஏதாவது செய்ய வேண்டுமோ, அதற்காகவெல்லாம் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். அஸ்வினியில் பிறந்தவங்க இந்த நாளில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த நாளில் இதை செய்யணும். எதனால் அதை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு பார்த்தோம் இல்லையா? இதே போல் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தால் பலன் கிடைக்க பெறுவீர்கள். பரணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான இன்றைக்கு அப்படி நினச்சதை நீங்கள் செய்யலாம். என்ன புத்தியில் வருதோ அதை நீங்கள் செய்யலாம். பெருசாக மெனக்கிடணுன்ற அவசியமே இல்லை, பலன் கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கொஞ்சம் பணிவாக இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு. இந்த நாளில் அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் அதனால் நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் காலை 10 மணி அளவில் 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். சந்திராஷ்டமம் காலை 10 மணி அளவோடு பூர்த்தி ஆகிறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திரன் சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார். அப்பா சொல்படி கேட்டு நடக்கணும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்படணும், கீழ்ப்படியணும். படிக்கிற இடத்துல குருமார்களுக்கு கீழ்ப்படியணும். இதுபோல் எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அப்படியே ஏற்றுக்கொள்ள முன் வந்தால், எனக்கு சரின்னா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்காது. ஏன்னா சில விஷயங்கள் வயது கூட கூட அனுபவம் வந்தால் தான் தெரியும். அப்போ போய் ஃபீல் பண்ணக்கூடாது, அடடா அப்பயே பண்ணாமல் போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைய நாள் கட்டுப்பட வேண்டிய நாள். கிருத்திகையில் பிறந்தவர்கள் மேஷராசிக்கு சொல்லும்போதே இவங்க கீழ்ப்படுகிறது கட்டுப்படுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு பார்த்தோம். எதனால்னா இவங்களுக்கு இந்த சுயகௌரவம் ஜாஸ்தி, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர்மையாக இருப்பாங்க. நான் ஏன் பணிஞ்சு போகணும் அப்படின்வாங்க. அந்த பணிஞ்சு போகிறதுன்றது என்னென்னா, சில சமயத்தில் உங்களை விட பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், வயதில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களிடத்தில் கொஞ்சம் கட்டுப்படணும். அப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக அதை தான் இன்றைக்கு நீங்கள் செய்யணும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். இன்றைக்கு ஒரு உயர் பதவியோ, ஊதிய உயர்வோ, சலுகையோ, பாராட்டோ, கௌரவமோ உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மனை, வீடு, வண்டி, வாகனம், ஆபரணங்கள்னு சொல்லி சொத்துக்கள் சம்பந்தமான யோக பலன்களை பெறுகிறீர்கள். மிதுன ராசி என்பர்கள், இன்று காலை 10 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகின்றது. 8ஆம் இடத்திற்கு சந்திரன் வருகிறார். சூரியன் சாரம் பெற்றிருக்கார். விதிகளை கடைபிடிக்க வேண்டும். சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. இது பொதுவானது. இதை தாண்டி ஒரு அலுவலகத்தில் இருந்தால் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு குடும்பம், பாரம்பரியம் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்தின் விதிகளை கடைபிடிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கரெக்டாக எல்லாம் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு தடையும் இடையூறும் கிடையாது. யாரையும் எதிர்பார்க்கறது, யாருக்காகவும் எதையும் பண்ணுறது அதை தவிர்த்து நீங்கள் தனித்து இருந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க. யார் விஷயத்தில் நீங்கள் தலையிடலை அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் திடீர்னு வேலை மாற்றம் அல்லது பிஸ்னஸில் ஒரு பார்ட்னரை எடுத்துக்கிறது, பெரும் சொத்து சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்ணுறது, இதெல்லாம் கவனமாக இருக்கணும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பண விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதுமானது. கடகராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மனதுக்கு நிறைவான நாளாக இருக்கும், திருப்திகரமான நாளாக இருக்கும். இந்த நாளின் கடமைகளை, பொறுப்புகளை மிகச்சரியாக உங்களால் செய்து முடிக்க முடியும். நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் கடகராசியில் உடல் உபாதை இப்போ இருக்கிறதோ மிகச்சரியான வைத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். சீக்கிரமாக அது சரியாகும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க முன்னாடி
சாதித்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும், முதலிடம் பிடிக்கணுன்ற எண்ணம் இருந்து நிறைய பாடுபட்டிருந்தீங்கன்னா அதற்கான பலன் நோக்கி இப்போது போவீங்க. பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பின்னடைவுகளிலிருந்து மீண்டு வருவீங்க. கடன் சுமை அல்லது எதிரிகளால் உங்களுக்கு கஷ்டம், வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்கிறது, ஃபேஸ் பண்ணுறது, மீண்டு வர்றது, வெற்றி பெறுறது இதெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் சேரப்போகிறது. இன்றைய நாள் முன்னேற்றம் உண்டு. சிம்மராசி அன்பர்களே, இன்று கவலை இல்லாமல் இருக்க போகிறீங்க, சுகவாசியாக இருக்க போகிறீங்க. ராசியில் கேதுவும் 8ஆம் இடத்துல சனியும் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு தான் இந்த காலம். ராசியாதிபதி சூரியன் போய் குருவுடைய வீட்டில் இருக்கார். அப்போது ரொம்ப பெரிய செல்வாக்குள்ள ஒரு நபர் வீட்டில் போய் ஒருத்தர் இருக்கிற மாதிரி அவங்க கேட்டதெல்லாம் அங்கே கிடைக்கும். தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ஊரில் அந்த அளவுக்கு சாதகமான சூழல் இல்லை, கஷ்டம்னா கூட அவங்க ஒரு பெரும் தொழிலதிபர் வீட்டில், பெரிய பிரமுகர் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க? அதுபோல் இந்த காலம் உங்களுடைய ராசிக்கு சாதகமான சூழல் இல்லைன்னாலும் உங்கள் ராசியாதிபதி போய் இருக்கிற இடம் நல்ல இடம், நல்லவங்க நட்பு கிரகங்களோட சேர்ந்து அந்த வீட்டு அதிபதியால் பார்க்கப்பட்டு நல்லா இருக்கார். அதனால் இந்த காலம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மார்கழி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஓகே தான், சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த நாளில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மகத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பிரார்த்தனையின் மூலமாக எதையும் பெறலாம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முயற்சியின் மூலமாக எதையும் பெறலாம். உத்திரத்தில் பிறந்தவர்கள் உழைப்பின் மூலமாக எதையும் பெறலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல சௌகரியங்கள் உண்டாகும். வாகனம் வேணும்னா வாங்கலாம், ஃபோன் வாங்கிறது, அதுபோல் லேப்டாப் வாங்கிறது, வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமான அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. பிடித்த பொருட்களை வாங்க முடியும், தேவைக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அடைய முடியாமல் மன வருத்தத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வருத்தம் போகும். இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு படி உங்களால் உயர முடியும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் செல்வாக்குள்ள நபர்கள் மூலமாக காரியம் சாதிக்கக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான அற்புதமான நல்ல பலன் உண்டு. பிடித்த நபருடைய சேர்க்கை, பிடித்த நபரோடு சேர்ந்து இருக்கிறது, பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது, பிடித்த பொருள் வாங்கிறது, பண வரவுன்னு சொல்லி நல்ல பலன் இந்த நாளில் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிரிந்து போனவர்களோடு சேர முடியும், உடல் உபாதையிலிருந்து மீண்டு வர முடியும். ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்வாங்க, டயக்னோசிஸ் பண்ணால் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வருவீங்க. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் நல்ல துணிவோடு இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. செகண்ட் தாட்டே இருக்காது. இது சரியாக நடக்கலைன்னா என்ன பண்ணுறது, இந்த வேலை நமக்கு கை கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, இவர் ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற செகண்ட் தாட்டே இருக்காது. உறுதியோடு 100% உங்கள் வேலையை பண்ணுவீங்க. இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா பிடிச்சி புரிஞ்சு நல்லா படிப்பீங்க. இன்றைய நாள் பிஸ்னஸில் நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கும். வீட்டில் கல்யாண விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா மிகச் சரியாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு முழுவதும் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய திறமையோடு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு துணையாக இருக்க போகுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் பிறருடைய உதவி அதிர்ஷ்டம்லாம் எதிர்பார்க்காம நீங்கள் எவ்வளோ உழைப்பை போடுகிறீர்களோ அதற்கான பலனை பெறுவீர்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய பின்னடைவுகள், உங்களுக்கு இதுதான் சவாலான விஷயம், இதெல்லாம் தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ஆனால் இந்த 2-3 விஷயம்தான் கொஞ்சம் எனக்கு பிரச்சனைனா அதெல்லாம் சரி பண்ணுற யோகம் இந்த நாளில் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, பண வரவை எதிர்பார்க்கலாம், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இன்றைய நாளின் வேலைகள் அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. பெற்றோர் மகிழும்படியாக, திருப்தி அடையும்படியாக உங்களால் இன்றைய நாளில் செயல்பட முடியும். உங்களுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அப்படியாக இன்றைக்கு வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் உண்டு. தடைப்பட்ட காரியம் நடந்தேறும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில்
எதிர்மறை எண்ணங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள். எதிர்மறை எண்ணம்னா என்னமா இருக்கலாம், அல்லது யாரோ ஒருத்தர் தவறு பண்ணியிருக்கலாம், அதற்காக உங்கள் மீது பழி சுமத்தப்படலாம், அதிலிருந்துலாம் மீண்டு வருவீங்க. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் முன்னேறக்கூடிய நாள். உங்களுடைய நிலை உயரப்போகிறது. நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளப் போகிறீர்கள். தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் பதவி கிடைக்கக்கூடிய நாள். பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கௌரவம், பரிசு, பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சர்வீஸ் முடிஞ்சவங்களுக்கு கூட அந்த பணி நீட்டிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பலனாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்கன்னா அங்கே வேலை கிடச்சிரும். பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்கள், அதுபோல் பார்ட்னர்ஸு இவங்கெல்லாம் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல நல்ல ரிவ்யூஸ்லாம், கமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி சேரும். அதுபோல் இந்த நாள் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு தோதாக இருக்கிறது. இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்ய தயங்கிய ஒரு விஷயம், காசு இருந்தாலும் கூட வீடு கட்டுறதுன்னா கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது, எல்லாம் சரியாக வரணும் இல்லை அப்படின்னா வீடு கட்டலான்ற முடிவே எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல காலம் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சிந்தித்து செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி பெறுவீங்க. பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திருப்தியாக சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு உங்களை விட அதிகமாக நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதை மனமுவந்து நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தமமான பலன் இன்றைய நாளில் கிடைக்கப் போகிறது. இன்றைக்கு யாராவது உங்களை விஷ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு யாருடைய பிளஸ்ஸிங்காசி கிடச்சதுன்னா போகும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இது உங்களுடைய நட்சத்திர நாளாக இருக்கிறதுனால. மகர ராசி என்பர்களே, நிறைய செலவு பண்ண வேண்டிய யோகம் இருக்கிறது. அது உங்களை யார் எதிர்பார்க்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. கணவன் மனைவிக்கு செய்கிறது, மனைவி கணவனுக்கு செய்கிறதுன்னு சொல்லி வாழ்க்கை துணைக்காக செலவு செய்கிறது. செலவுன்னா கஷ்டமான செலவு இப்போ இருக்காது. பிடித்த செலவு, ஆபரணங்கள் வாங்கி கொடுப்பது, ஒரு வீடு வாங்கி கொடுப்பது, வாகனம் வாங்கி கொடுப்பது, அவங்கவுங்கள சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வாங்கி கொடுக்கறது, அப்படியாக நல்ல செலவு செய்கிறது. அது உங்களுக்கு சந்தோஷம், திருப்தியை தர்றது. உங்களை விட நீங்கள் யாருக்கு செலவு செய்கிறீங்களோ அவங்களுக்கும் சந்தோஷம் தர்றது. இப்படியான நாளாக இந்த நாள் இருக்குது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் செய்யக்கூடிய செலவு எதற்காக, யாருக்காக, எவ்வளவு, இதை பிளான் பண்ணிங்கன்னா போதும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளிநாட்டிலிருந்து பணம் வர வேண்டியது இருந்தால் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு போகிறதுக்கு பணம் தேவைன்னா அதற்காக உதவிகளை கோரலாம். என்ன வழியில் முயற்சி பண்ண முடியுமோ அதை செய்யலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் கடன் அடைக்கிறதுக்காக பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சியை செய்யலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமில்லாத காலத்தில் தவறாக செஞ்சு மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பண விஷயத்தில் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்களை நோக்கி இப்போ நீங்கள் முன்னேறுவீங்க. கும்பராசி என்பர்களே, லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பெரியவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க. பெரியவங்க உங்களுக்கான சொத்தை உங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு உதவி கேட்குறீங்கன்னா அவங்கள நம்பி அதை கொடுக்கறது. புது இடத்துக்கு ஒருத்தர் போனால் கூட அங்கே எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இடம், வீடு அதெல்லாம் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, இப்படியான அம்சம்லாம் இருக்கிறது. சுயமாக நீங்கள் உங்கள் மூலமாகவே ஒரு விஷயத்தை சாதிக்கிறது அப்படின்ற விஷயம் இந்த நாளில் உங்களுக்கு நடக்கும். படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக போய் எங்கே படிக்கணுமோ அங்கே போய் உட்காடுறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க, பேசுகிறீங்க. நிறைய பணம் கட்ட வேண்டிய இடத்துல ஓப்பனாக நீங்கள் பேசி குடும்ப சூழல் இதுதான், இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். வேலை பார்க்குற இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் சரியாக இல்லைன்னா கூட நீங்கள் உங்களுடைய அந்த நேர்மை மூலமாக வேலையை பெற முடியும். அதுபோல் இன்றைய நாள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும், அந்த வசியம் இருக்கும், அது பேச்சில் இருக்கும், முகத்தில் இருக்கும். அதை கொண்டு காரியம் சாதிக்க முடியும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் திருப்திகரமான நல்ல பலன்களை அடைய முடியும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் இன்றைய நாளில் பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து முகம் மலரும். இன்றைய நாள் நல்ல செய்தி உங்களை சேரும். மீனராசி அன்பர்களே, பணிபுரியக்கூடிய இடத்துல வேலை போயிடுமோன்ற ஒரு எண்ணம் வந்தாலே வேறு இடத்துல வேலை பார்க்க நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க.
நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க. கடைசி வரைக்கும் என்னதான் ஆகட்டும் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரியான மன உறுதி நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி. அதுபோல் யார் வந்து ஒரு வேலையில் இருந்துகிட்டே இன்னொரு வேலையை தேடுறீங்களோ அவங்களுக்கு அந்த வேலை என்னன்றது இன்றைக்கி தெரிய வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரியாக போகலன்னு சொன்னால் பெருமளவுக்கு நஷ்டம் வரத்துக்கு முன்னாடியே சுதாரித்து அதை வேறு எப்படியாவது மாற்ற முடியுமா அப்படின்னா அது இன்றைய நாளில் தெரிய வரும். உறவுகளோடு உங்களுக்கு பகை இருக்கிறதுனா சுமூகமாக அதை கொண்டு போய்விட முடியும். பேசி கூட இருந்து சண்டை போடுறத விட கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரிவு ஏற்படுத்தி கொண்டால் கூட அது பெருசாக போகாது அப்படின்ற மாதிரிலாம் பாலிஷ்டான விஷயங்கள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தோணும். அதை செய்ய முடியும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள். கடன் சுமை குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம். ரேவதியில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இடமாற்றம், மனமாற்றம் இதையெல்லாம் அடைய பெறுவீங்க. இடமாற்றம்னா வேறு இடத்துக்கு போகிறதுனால நல்லது நடக்கிறது. மனமாற்றம்னா ஒன்று கிடைக்கவே கிடைக்காதுன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்து வேறு விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, புத்தியை கொண்டு போகிறதுன்ற விஷயம் இன்றைக்கு செய்யணும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைய விசேஷத்தில் நாளைக்கு சிரவண விரதம், சதுர்த்தி விரதம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.